Hi learners, very morning. Welcome to Let's Crack Net. நான் உங்களோட துளசி. நம்ம நெட் செட் பேப்பர் 1 ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஸ்வயம் டீச்சிங் ஆப்டிடியூட்ல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாபிக். மாடர்ன் ஆன்லைன் டீச்சிங் லேர்னிங் மெத்தட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கவர்மெண்ட் போர்ட்டல் தான் இந்த ஸ்வயம் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம். ஸோ இது பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கிளாஸில். யாரெல்லாம் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இது வந்து கொஸ்டின்ஸ் தெரியாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம பீப்பிள் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்லேருந்து ப்ரோட்டோகால்ஸ் கியோட்டோ அண்ட் மொன்ட்ரியால் ப்ரோட்டோகால்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். அதில் கியோட்டோ ப்ரோட்டோகாலில் செகண்ட் கமிட்மெண்ட் பீரியட் என்ன டார்கெட் வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். ரைட்டான ஆன்சர் வந்து 18%. ஸோ 18% தான் அவங்க அந்த டார்கெட் வச்சாங்க. இண்டஸ்ட்ரியலைஸ்ட் இதுலேருந்து அதை குறைக்கணும், அவங்களுக்கான டார்கெட்ஸாக 18% செட் பண்ணாங்க. வெரி குட், தேங்க்யூ ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஸ்வயம்லேருந்து. ஸோ ஸ்வயம் அப்படின்னா என்ன? ஸ்டடி வெப் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் அண்ட் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். இதுதான் ஸ்வயம்னுடைய அப்ரிவியேஷன். ஸ்வயம்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஆன்லைன் லேர்னிங் போர்ட்டல் ஃபார் ஆன்லைன் கோர்சஸ். ஸோ ஆன்லைன் கோர்சஸ் படிக்கிறதுக்கான ஒரு போர்ட்டல் தான் ஸ்வயம்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டிசைன் பண்ணாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் யார்? NEPTIL, IIT Madras, Google and Persistent Systems. So under MHRD. அப்போ MHRD இருந்தாங்க. இப்போ MHRDயோட நேம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். எப்போ மேம் டெவலப் பண்ணாங்க? 2017 டெவலப் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஸ்வயம் மூக் பிளாட்ஃபார்ம். ஸோ மூக்னா என்ன? இட் இஸ் மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ். ஸோ ஸ்வயம்ங்கிறது ஒரு போர்ட்டல். அந்த போர்ட்டல் எனக்கு ஆன்லைன் கோர்சஸ் நான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஆன்லைன் கோர்சஸ்க்கான ஜெனரிக் நேம் என்ன அப்படின்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். இந்த மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம், எந்த டைமில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதான் அதுக்கான அர்த்தம் மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். அண்ட் இதை டிசைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா NEPTIL, IIT Madras, Google and Persistent Systems அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். அப்போ வந்து MHRDன்னு சொன்னாங்க. இவங்க தான் டெவலப் பண்ணாங்க. அண்ட் இவங்களோட முக்கியமான 3 ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் என்ன? இந்த ஸ்வயமோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் என்ன அப்படின்னா ஆக்சஸ், ஈக்விட்டி அண்ட் குவாலிட்டி. இதுதான் அவங்களுடைய தாரக மந்திரமாக இருந்துச்சு. இது எல்லாரும் ஆக்சஸ் பண்ணணும், இரஸ்பெக்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்சஸ் பண்ணணும், நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் தரணும் அப்படிங்கிறது அவங்களோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபலாக இருந்தது. இதோட 4 முக்கியமான குவாட்ரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 4 மாடியூல்ஸ் இருக்கும். ஒரு ஸ்வயம் கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன? டியூட்டோரியல், கான்டென்ட், டிஸ்கஷன் ஃபோரம் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட். டியூட்டோரியல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வீடியோ லெக்சர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த வீடியோ லெக்சர்ஸ் இருக்கும். ஹை குவாலிட்டி வீடியோ லெக்சர்ஸ், மல்டிமீடியா திங்ஸ் எல்லாமே கண்டென்ட் இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டியூட்டோரியல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கண்டென்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்? மெட்டீரியல்ஸில் டவுன்லோடபிள் மெட்டீரியல்ஸ், அந்த புக்ஸ், பிடிஎஃப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவாங்க பிடிஎஃப் டியூட்டோரியல்ஸ் தான் அந்த கண்டென்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் வந்து பார்த்தோம்னா செகண்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட் என்ன அப்படின்னா டிஸ்கஷன் ஃபோரம் அண்ட் வெப் ரிசோர்சஸ். டிஸ்கஷன் ஃபோரம் ஆன்லைனில் வந்து நடக்கும் வீக்லி ஒன்ஸ். இப்போ ஸ்வயம் கோர்ஸ் பண்ணவங்களுக்குலாம் தெரியும், வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஆன்லைன் டிஸ்கஷன் நடக்கும், கூகுள் மீட்டில் நடக்கும். அந்த 1 வீக் என்ன கோர்ஸ் என்ன கண்டென்ட் டீச் பண்ணாங்களோ அந்த கோர்ஸ்க்கான டிஸ்கஷன் ஃபோரம் நடக்கும். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட். ஸோ அவங்களுக்கு டெஸ்ட் கொடுப்பாங்க. ஒரு வீக்கும் ஒரு அசைன்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த அசைன்மெண்ட் அவங்க ஒழுங்காக ஒரு 4 வீக் கோர்ஸ்னால் 4 வீக்ஸ் அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த 4 வீக் எண்ட் ஆஃப் த வீக் அசஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான், அதில் அந்த ஒரு மார்க்கை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் மெயின் எக்ஸாம் எழுத முடியும். அந்த மெயின் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த சர்டிஃபிகேஷன் அப்படின்றது கிடைக்கும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சர்டிஃபிகேஷனுக்கு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ. ஆனால் எனக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா நான் ஃபீஸ் கட்டணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்டிஃபிகேட் வேணும்னா நான் ஃபீஸ் கட்டணும். ஆனால் கோர்ஸை நான் என்ன பண்ணிக்கலாம்? ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். ஓகே, ரைட். அடுத்தது ஸ்வயம். மேம் இது யார் நடத்துகிறாங்க? ஸ்வயம்கான அந்த கோர்ஸ் அப்லோட் பண்ணுறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா ஒரு 9 கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. அந்த 9 கோஆர்டினேட்டர்ஸ் யார் மேம்? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நான் அந்த நிமோனிக் வச்சுருப்பேன். அனு இஸ் ஒர்க்கிங் இன் CNN இந்தியா. அனு இஸ் ஒர்க்கிங் இன் CNN இந்தியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அந்த 9 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்துக்கலாம். யாருக்கு அந்த கோர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்வயமை பொறுத்த வரைக்கும் அவங்க யார்லேருந்து கொடுப்பாங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்லேருந்து டில் போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்சஸ் வரைக்கும் அவங்க கண்டென்ட் கொடுப்பாங்க. 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்சஸ் வரைக்கும் கண்டென்ட் கொடுக்குறாங்க. இதில் யார் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு என்னென்ன டிகிரிஸ்க்கு வந்து அவங்க கோர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். நான் இங்கே அதோட இன்னொரு ஆடடாக ஒரு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பர்டிகுலர் பாடிஸ் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனிச்சு அப்படின்றது சேர்த்து கொடுத்துருக்கேன்.
ஸோ யார் யார் அனு ANU அனு யார் AICTE NEPTEL UGC AICTEங்கிறது யார் நமக்கு தெரியும் இன்ஜினியரிங் கோர்சஸ்க்காக கண்டென்ட் கொடுப்பாங்க அவங்க செல்ஃப் பேஸ்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கோர்சஸ்க்கு ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன்னா MCA MBA அவங்களாம் இருக்காங்க MCA கோர்சஸ் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் அக்ரிடேஷன் கொடுக்குறவங்க தான் இந்த ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஸோ செல்ஃப் பேஸ்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கோர்சஸ் இதுக்கான கண்டென்ட்டை கொடுக்குறவங்க தான் AICTE அவங்களுக்கான கோஆர்டினேட்டர்ஸ் எப்போ AICTE எஸ்டாப்ளிஷ் ஆச்சு 1945ல் ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் எப்போ வந்தது அப்படின்னா 1987ல் அடுத்தது N ஃபார் NEPTEL நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங் இவங்க யாருக்கு கோர்ஸ் கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னா இன்ஜினியரிங்க்கு கோர்ஸ் கண்டென்ட் கொடுப்பாங்க தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க டெக்னிக்கல் கோர்ஸ்க்கு NEPTEL இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு அது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனிச்சு NEPTEL அப்படின்னா 2003ல் எஸ்டாப்ளிஷ் ஆனது அடுத்தது UGC யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா யூனிவர்சிட்டி UG PG எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ UG PG ஸோ நான் டெக்னிக்கல் போஸ்ட் கிராஜுவேஷன் எஜுகேஷனுக்கு இவங்க கண்டென்ட் கொடுப்பாங்க எப்போ UGC டிவைட் பண்ணாங்க எஸ்டாப்ளிஷ் 1953 ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் வந்தது வந்து பார்லிமெண்ட் ஆக்டில் வந்தது வந்து 1956ல் அடுத்தது CEC ஸோ அணு முடிஞ்சிருச்சா அணு எங்கே ஒர்க் பண்ணுறாங்க CNNல ஒர்க் பண்ணுறாங்க CNN இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் CEC அப்படின்னா கான்சர்டோரியம் ஃபார் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன் இந்த ஆல் டைப்ஸ் ஆஃப் மீடியா பேஸ்ட் கண்டென்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் டெவலப் பண்ணுவோம் ஸோ அவங்க யாருக்கு கண்டென்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷனுக்கு அவங்க கண்டென்ட் தருவாங்க ஓகே ஸோ CEC வந்து யார் கொடுப்பாங்க அண்டர் கிராஜுவேட்டுக்கு கண்டென்ட் தருவாங்க CEC எஸ்டாப்ளிஷ் ஆனது எப்போ அப்படின்னா 1993 ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இயர்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் AICTE NEPTEL எப்பெல்லாம் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான கண்டென்ட் இந்த ஸ்வயம் போர்ட்டலே எப்போ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 அந்த இயரையும் இந்த இயரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சரிங்களா ஓகே ஐ திங்க் அந்த அளவுக்கு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது NCERT அப்படின்னா என்னது இட் இஸ் நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் ஸ்கூல் எஜுகேஷன் ஈஸியாக நாம வச்சுக்கலாம் ரெண்டு எண்ணுமே ஸ்கூலுக்காக NCERT நமக்கு தெரியும் CBSE போர்டு அவங்களுக்கான போர்டு தான் NCERT ஸோ ஸ்கூல் எஜுகேஷனுக்காக NIOS யாருக்காக இட் இஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் இங்கேயும் ஒரு ஸ்கூல் இருக்குது ஸோ இவங்களும் ஓப்பன் ஸ்கூலிங்காக NCERT எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1961ல் NIOS எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1989ல் பார்லிமெண்ட் ஆக்டாக மாறினது 1990ல் அடுத்தது IGNOU அடுத்தது CNN முடிஞ்சிச்சா இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க என்ன வரும் ஃபஸ்ட்டு IGNOUனா தெரியும் நமக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டி வெளியே ஸ்கூல் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லாம் படிப்பாங்க இல்லைங்களா ஸோ இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி அவுட் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி எப்போ பண்ணாங்க அப்படின்னா 1985ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அடுத்தது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர் நிறைய IIMs இருக்குது ஆனால் இங்கே கோஆர்டினேட்டர் யாருன்னா பெங்களூர் தான் சரிங்களா ரைட் இவங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்க்காக கண்டென்ட் கொடுப்பாங்க எஸ்டாப்ளிஷ்ட் இந்த இயர் 1973 யார் IIM பெங்களூர் 1973ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அடுத்தது NITTRனா என்னது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் டீச்சர்ஸ் ட்ரைனிங்க்கு காலேஜாக இருக்கலாம் ஸ்கூலாக இருக்கலாம் அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் தான் இந்த NITTR இது சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் இங்கே சென்னையில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது பட் த கோஆர்டினேட்டர் வந்து சென்னை பிரான்ச் தான் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1964ல் ஸோ இவங்க 9 பேர் தான் ஸ்வயம் கண்டென்ட்டை கொடுக்கக்கூடிய கோஆர்டினேட்டர்ஸ் இவங்க எதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னா அந்த கோர்ஸை கண்டென்ட்டை டெவலப் பண்ணுறது அந்த கோர்ஸ் கண்டென்ட் வீடியோ எடுக்கிறது அதுக்கான அசஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுறது அதுக்கான மெட்டீரியல்ஸ் கொடுக்குறது டிஸ்கஷன்ஸ் ஃபாரம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் அந்தந்த பர்டிகுலர் இதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ இன்ஜினியரிங் கோர்சஸ்னால் NEPTEL ரெஸ்பான்சிபிலிட்டி நான் டெக்னிக்கல் பிஜினா UGC ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி புரிஞ்சுதுங்களா திஸ் இஸ் வாட் த பேசிக் நாலேஜ் அபவுட் தி ஸ்வயம் இப்போ வாங்க PYQ ஸ்கூல்ல போலாம் ஐ திங்க் உங்களுக்கு கிளாसेस பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க PYQ ஸ்டார்ட் பண்ணலாம் so the abbreviation of MOOC massive open online courses the abbreviation of SWAYAM study webs of active learning for young and academic minds இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படியே யோசிங்க என்ன வரும்னு சொல்லிட்டு எஸ் சீக்கிரம் எஸ் வெரி குட்ங்க வெரி குட் இதுக்கான ரைட் ஆன்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ட்ரூ ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஃபால்ஸ் ரைட் ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 1 என்னது மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் ஆமாம் ரைட்டு ஸ்வயம்னா என்ன ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் அண்ட் அஸ்பைரிங் மைண்ட்ஸ் ஆனால் இங்கே அகாடமிக் மைண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது ரைட் இது
wrong. Statement 1 is true, but statement 2 is said to be false. அடுத்த question. Swayam is an initiative of the government of India. Aims at what? எதுக்காக Swayam develop பண்ணாங்க? It is for providing affordable and quality education to the citizens for free. See, அவங்க content free-ஆ கொடுப்பாங்க. Certification வேணும்னா நம்ம amount fee பண்ணணும். ஓகேங்களா? Right, very good. Next question. Swayam is a program initiated by the government of India and designed to achieve 6 cardinal principles of education policy. Has been developed cooperatively by MHRD, now Ministry of Education, and AICTE with the help of Infosys. Answer correct? இல்லையா? எத்தனை cardinal principle? 3 cardinal principles: access, equity and quality. அப்போ இது தப்பு. அடுத்தது MHRD தான் பண்ணாங்க. ஆனா AICTE ஓட பண்ணாங்களா? இல்ல. NEPTEL ஓடையும் IIT மெட்ராஸ் ஓடையும் அதுக்கப்புறம் கூகுள் அண்ட் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் ஓட பண்ணாங்க. ஆனா இங்க இன்ஃபோசிஸும் AICTEயும் கொடுத்திருக்கு. அப்ப இங்க ரெண்டுமே தப்பு. Right? இங்கே ரெண்டுமே தப்பு. Both the statements are false. Next question. MOOCs are learner centric courses. ரொம்ப முக்கியம். டீச்சிங் ஆப்டிடியூட்ல இந்த டீச்சர் சென்டர் லேர்னர் சென்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதுல ரொம்பவே முக்கியம். MOOCs are learner centered courses. MOOCs can be accessed by a learner in the presence of his or her teacher. இதுக்கான ரைட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா MOOC அப்படிங்கிறது learner centered courses. 100% it is right. ஏன்னா MOOC வந்து learner-ஓட இன்ட்ரெஸ்ட்ல அவங்களா உட்கார்ந்து படிக்கிறது. And then it can be accessed by the learner in the presence of his teacher. டீச்சர் பக்கத்துல உட்கார்ந்து கையை பிடிச்சு இப்படி சொல்லி தருவாங்களா அப்படினு கேட்டா சொல்லி தர மாட்டாங்க. So அது ரீசன் தப்பு ஆனா assertion right. So A is true and R is said to be false. Next question. Which of the following is not a quadrant of Swayam? Swayam ஓட ஒரு quadrant இது எது கிடையாது அப்படினு பாத்தீங்கன்னா e-tutorial உண்டு, discussion உண்டு, content உண்டு. எது கிடையாது? Podcast கிடையாது. அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது. In MOOCs massive open online course, an initiative of under NME ICT. NME ICT na National Mission on Education through ICT. National Mission on Education through ICT. எல்லா digital programs maximum of the digital programs comes under this NME ICT தான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம எல்லாமே இன்டர்நெட் மூலமாவும் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி மூலமா தான் கொடுக்க போறோம் இல்லையா? சோ எல்லா மிஷினுமே இதுக்கு கீழ தான் வரும். இதுல இந்த 4th quadrant என்ன நான் ஒரு ஸ்கொயர் போட்டு உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குங்களா? 1 2 3 and 4. இதுல இந்த 4th quadrant என்னவா இருந்தது? நாம வந்துச்சா? Yes, it is self assessment. Very good. அடுத்தது இந்த மாதிரி PYQs நம்ம ரெகுலரா பிராக்டீஸ் பண்ணனும்னா இன்னும் 1 month தான் எக்ஸாக்ட்டா இருக்கு. இன்னைக்கு தேதி வந்து 17. நமக்கு என்ன நெட் எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 1 month தான் இருக்கு. செட் எக்ஸாம் anywhere between 3 and 22. So try to be preparation modeலயே இருங்க. So வேணும்னா யாருக்கெல்லாம் PYQs என் கூட சேர்ந்து வர்க் பண்ணனும்னு நினைக்கிறீங்களா unifiedstudy.comல 999 க்கு நம்ம எல்லா கண்டென்ட்ஸ் ஏற்கனவே நம்ம கொடுத்த கண்டென்ட்ஸோட வீடியோஸ் and PDFs இருக்கும். அது தவிர இப்போ நம்ம கூடிய PYQs இப்போ கரண்டா குவிக் ரிவிஷன் போயிட்டு இருக்கு. quick revision for all the important topics, very most important topics கான revision with PYQs போயிட்டு இருக்கு. And also இந்த 999 நீங்க mock test நீங்க avail பண்ணிக்கலாம். Topic wise mock test இருக்கு, and then daily fluent PYQs இருக்கு, data interpretation இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க access பண்ணிக்கலாம் 999 க்கு. Okay, right. This computer science வேணும் அப்படி நினைச்சனால paper 1 and computer science 999 க்கு உங்களால எடுத்துக்க முடியும். லிங்க் கீழ descriptionல கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். Next question. For undergraduate education programs, courses on Swayam platform has been developed by undergraduate க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. undergraduate programs க்கு Swayam platformல யாரு contents தராங்க தெளிவா யோசிச்சீங்க அப்படினா டக்குன்னு ஆன்சர் வந்துரும். பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. நீங்க பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுக்கான ரைட் ஆன்சர் NEPTEL, AICTE, CEC and then UGC. Sorry, UGC இல்ல, sorry. IIM Bangalore. 990. IIM Bangalore. ஓகேங்களா? சோ அங்க IIM அகமதாபாத்னு ஒரு கிடையாது, எலிமினேட் பண்ணிடலாம். UG எலிமினேட் பண்ணலாம். ஏனா UG க்கு என்னென்ன ஆப்ஷன் சொல்லிருந்தேன், PG ன்னு சொல்லிருந்தேன் இல்லீங்களா? அதனால இதை நீங்க எலிமினேட் பண்ணிரலாம். அடுத்து next question. How many modules of e-content in 4 quadrant format are to be made for covering the syllabi for one MOOC at 4 credits? ஒரு MOOC course 4 credit குள்ள நடத்தணும் அப்படினா எத்தனை modules create பண்ணனும்? Very easy, 30 to 35 modules create பண்ணனும். இதெல்லாம் ஒரு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த static facts questions இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த question. Which of the following is the national coordinator for the Swayam for non-technical undergraduate program? இதுக்கான ஆன்சரை இது ஒரு homework question கீழ comment sectionல மறக்காம கொடுங்க. யாரு national coordinator? எதுக்கு? non-technical UG programக்கு யாரு வந்து coordinatorன்ற ஆன்சர் கொடுங்க. நாம நாளைக்கு Saturday 10 o'clock
most scoring topics part 2 பார்க்க போறோம் rapid fire session. Don't forget to do join. So இப்பலாம் நம்ம கொஞ்சம் சிம்பிளா பார்த்த மாதிரி இருக்கும். So நாளைக்கான questions-ல more conceptual questions, most recently asked questions-ல இருந்து நம்ம PYQs பார்க்க போறோம். Don't forget to join Saturday நாளைக்கு 10 மணிக்கு. நாளைக்கு 19th, sorry 18th, okay? So 18th of May 2024. Don't forget to join at sharp 10 AM live. So I'll be coming for live. Don't forget most scoring topics part. Okay. So till then, tata bye bye. மறந்துடாதீங்க homework answer பண்றதுக்கு. Okay. Tata bye.